வணக்கம் மக்களே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் ஓகேங்களா. வெந்தயம் இருக்குங்களா, வெந்தயத்தை வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதை நைட்டெல்லாம் நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குளிர்ந்த தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டு மூடி அப்படியே வந்து 2 நாள் அப்படியே கமுத்தி வச்சிடணும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை கட்டிய வெந்தயம். இதுக்கு பேர் வந்து முளை கட்டியிருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக திழுத்துருக்கு பாருங்கள், இவ்வளோ நீளம் பாருங்கள். இதுதான் வந்து முளை கட்டிய வெந்தயம். இதை என்ன பண்ணனா இப்படி எடுத்து கொஞ்சம் எடுத்து டெய்லி அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஒரு 10 days இதை சாப்பிட்டே வந்தோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தொப்பில் சுற்றி வலி ஏதாவது பெயின் இருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அது கம்மியாகும். அப்புறமா யூரினரி ப்ராப்ளத்துக்கு கம்மியாகும். வயிற்றுக்குள்ளே ஏதாவது பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை டெய்லி சாப்பிடணும். சாப்பிட்டே இருந்தால் அது கம்மியாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு கூட இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டா வந்து சுகர் கூட நார்மலாக வரலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இதை நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சு நினச்சோம் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். உடலுடைய சூட்டை வந்து கம்மி பண்ணும். இதை நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி பலன் கிடச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஒரு நாள் மட்டும் சாப்பிடக்கூடாது, 10 days அப்படி இவ்வளோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கணும். பாருங்கள் முளைக்கட்டி வெந்தயம் எப்படின்னு பாருங்கள் மக்களே, இவ்வளோ நீள முளைக்கட்டி இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பயன் பெறுங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.